அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, நாராயணன் சொன்னாலே அழகு தான். அந்த நாராயணனோட அவதாரத்தில் வந்த ராமர் அழகோ அழகு தான். ஆனால் ராமரோட சிலை மட்டுமே எனக்கு போதும், ராமரை நீங்கள் வேணான்னு சொல்கிற பக்தர்களோட கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சிவகலை விழாக சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. வனவாசம் முடிஞ்சு ராமர் தன்னோட நாட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காரு. அச்சமயம் அங்கே வாழ்ந்த மகரிஷிகள் ராமரை பார்த்து, நீங்கள் இங்கேயே தங்கிடுங்க, உங்கள் நாட்டுக்கு நீங்கள் செல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. ராமரோ, ஒரு நாள் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க, நாளைக்கு விடிஞ்சதும் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாரு. அந்த இரவே தன்னை போலவே ஒரு சிலையை ராமர் வடிவமைக்கிறாரு. மறுநாள் காலையில் ராமர் என்ன பதில் சொல்வாரோன்னு மகரிஷிகளும் ராமரை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்காங்க. ராமரை பார்க்குறதுக்கு முன்னாடி ராமர் வடித்த அந்த சிலையை பார்க்குறாங்க. அதில் மதிமயங்குறாங்க. இந்த சிலைகள் அழகாக இருக்குது, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமர், நான் வேணுமா, இந்த சிலை வேணுமான்னு மகரிஷி முனிவர்களை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு மகரிஷிகளோ, இந்த சிலை மட்டுமே எனக்கு போதும், நீங்கள் நாட்டுக்கு செல்லுங்கன்னு சொல்லி ராமரை அனுப்பியும் வைக்கிறாங்க. ராமர் வடிவமைச்சு கொடுத்துட்டு போன ராமரோட சிலையை மகரிஷி முனிவர்கள் வழிபட்டுட்டு வராங்க. தற்சமயத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் ஆங்கிலேயர்களால் கவரப்பட்ட ராமர் சிலை நாடு கடத்தப்படுது. கடத்தப்பட்ட ராமர் சிலை ராமரோட சக்தியினாலேயே என்னமோ பல இடையூறுகளை ஆங்கிலேயர்கள் சந்திக்கிறாங்க. அதனால அந்த சிலையை தலைஞாயிறு என்னங்கிற இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. பூமியில் புதையுண்ட ராமர் சிலை அப்போது தஞ்சாவூரை ஆண்டுகிட்டு இருந்த மராட்டிய மன்னர்கள் கனவுல ராமர் தோன்றாரு. நான் இந்த இடத்துல புதையுண்டு இருக்கேன், என்னைய உன்னோட நாட்டுக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணி நீ வணங்கு அப்படின்னு சொல்லி மராட்டிய மன்னர்களுக்கு ராமர் அறிவுறுத்துறாரு. ராமருடைய அறிவுறுத்தலின்படியே மராட்டிய மன்னரும் தலைஞர் நோக்கி புறப்படுறாரு. ராமரோட சிலையை கண்டுபிடிச்சும் எடுக்கிறாரு. அவர் சிலையை அவர் தஞ்சாவூருக்கு கொண்டுட்டு வராரு. கொண்டுட்டு வர வழியில் வடுவூர் அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு அவர் இளைப்பாடுறாரு. மன்னர் இளைப்பாடுற அந்த நேரத்தில் கோதண்டராமரை வடுவூர் மக்களும் தரிசனம் பண்ணுறாங்க. அவரோட அழகில் வடுவூர் மக்களும் மயங்குறாங்க. அப்போது மராட்டிய மன்னர்கிட்ட அவங்க வேண்டுகோளும் வைக்கிறாங்க. ராமர் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணுங்க, இவர் இங்கேயே தெய்வமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தல் பண்ணுறாங்க. அதனால் மன்னர் இங்கேயே ராமரை பிரதிஷ்டை பண்ணுறாரு. மராட்டிய மன்னரால் ராமருக்கு அங்கே கோவிலும் எழுப்பப்படுது. ஆனால் ராமர் மட்டுமே அங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுறாரு. அதற்கப்புறம் வந்த அரசர்களால் ராமர், லட்சுமணன், அர்ஜுனன், சீதாதேவி இவர்களையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இப்போ வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ராமர் தன்னோட குடும்பத்தோட அழகாகவே காட்சியளிக்கிறாரு. 4/6/2025 இன்று ராமநவமி. இந்த ராமநவமிங்கிறது ரொம்ப விசேஷமானது. ராமர் நவமி திதியில் பிறந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் நவமி திதியையே ராமர் பிறந்த நாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த ராம நவமி ரொம்ப விசேஷமானது அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ராமர் சூரிய குலத்தில் பிறந்தார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஞாயிறு சூரியனை குறிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ராமநவமி வர்றதுனால இந்த ராமநவமி ரொம்ப விசேஷமானது. இந்த கோதண்டராமர் கோவில் கிட்டத்தட்ட 3000 வருடங்கள் பழமையானது. அதாவது மராட்டியர்கள் நம்ம நாட்டை ஆண்ட போது இந்த கோயில் எழுப்பப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ராமர் குடும்பத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப புகழ்பெற்றதும் கூட. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் ராஜமன்னார்குடியிலிருந்து தஞ்சாவூர் போகிற பகுதியில் மன்னார்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சிவகலை விழாக சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம்.